காய்க்கும் மரத்தில் தான் கல்லடி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் வரும். என்ன தெரியுமா? என்னதான் எல்லாரும் ஏன் குறை சொல்றாங்க, என்ன எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, அவமரியாதை செய்யறாங்க, என்ன யாரும் கண்டுக்கிறதே இல்லை, நான் அவங்களுக்கு என்னதான் அப்படி தப்பு பண்ணினேன், என்னையா எல்லாரும் காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி ஆதங்கம் உங்களுக்குள்ளேயும் இருந்து அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்கானதாங்க. நட்புகளே, வாழ்க்கையில நாம பல சமயங்கள்ல தோத்து போறது அவமானத்தினாலோ உதாசீனத்தினாலோ புறக்கணிப்பினாலோ இல்லவே இல்லைங்க. இவைகளுக்கு பிறகு நாம எடுக்கும் தவறான முடிவுகள் தாங்க காரணம். யாராவது நம்மள உதாசீனம் பண்ணாலோ புறக்கணிச்சாலோ அல்லது மதிக்காமல் இருந்தாலோ நம்ம மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எழும்பும். இதற்கு பெயர் தாங்க கோபம், ஆங்கர் அப்படின்னு சொல்றோம். பல பேர் இந்த கோபத்தை ஒரு சாபமா பார்க்கறாங்க. ஆனா உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? கோபம் அப்படிங்கிறது உங்களை அழிக்க வந்த எதிரி இல்லை, அது உங்களை எழுப்ப வந்த ஒரு அலாரம் அப்படின்னு சொல்லுது. ஒரு வீட்டுல தீப்பிடித்து எரிந்தால் அலாரம் சத்தம் போடும். தீயை அணைக்கிறதுக்கு பதிலா அந்த அலாரத்தை உடைச்சிட்டா தீ தானாக அணைஞ்சிருமா? இல்லவே இல்லைங்க. இத போல தாங்க நம்முள் எழுந்த அந்த கோபத்தை நாம அடக்கி வச்சா நமக்குள் வலியை தாங்க ஏற்படுத்தும். மாறாக அந்த கோபத்தை நாம புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும், அதை சரியான திசையில மாத்தணும். நிலக்கரியும் வைரமும் ஒரே இடத்துல தாங்க விளையுது. இரண்டுமே கார்பன் தான், ஆனால் ஒன்று நிலக்கரி, இன்னொன்று வைரம். வித்தியாசம் என்ன தெரியுமா? அழுத்தம், பிரஷர். அழுத்தத்தை தாங்கிய கார்பன் வைரமா மாறுகின்றது. இதை போல வாழ்க்கையில் ஏற்படும் கோபங்களையும் அழுத்தங்களையும் சரியான திசையில் பயன்படுத்திய மனிதன் வைரம் போல பிரகாசிக்க ஆரம்பிப்பான். அதனால உங்களுக்குள் எழுந்த கோபத்தை அறிவோடு பயன்படுத்தினால், உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை எரிபொருளா மாற்றினால், உங்களுக்கு நேர்ந்த அந்த வலிய முன்னேற்றமாக மாற்றினால், உங்களை காயப்படுத்துவதற்காக வந்த சம்பவங்களே உங்களை உயர்த்துகின்ற படிக்கட்டுகளா மாறிடும். இன்றைக்கு நாம இந்த காணொலியில கோபம் அப்படின்னா என்ன, இது ஏன் ஏற்படுகின்றது, இந்த கோபத்தை நாம எப்படி ஒரு சரியான திசையில் திருப்பி ஆக்க சக்தியா மாத்துறது அப்படிங்கிறதையும், அது மட்டுமே இல்லைங்க, நம்மள அவமானப்படுத்தினவங்களுக்கு நாம வார்த்தையால் பதில் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கையால் எப்படி ஒரு தக்க பதிலடியை கொடுப்பது அப்படிங்கிறதையும் சேர்த்துதாங்க பார்க்க போறோம். வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. இப்ப நாம பார்க்க போறது த ஹிடன் மெசேஜ் பிஹைண்ட் ஆங்கர். நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு கோபம் வந்துட்டா சட்டுன்னு நமக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு முடிச்சிடுவோம். ஆனா நிறைய பேர் இந்த கோபத்துக்கு காரணமான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு ஆராய்ச்சியே பண்ண மாட்டாங்க. ஒரு மருத்துவரிடம் காய்ச்சலுக்காக போனா மருத்துவர் அந்த காய்ச்சலுக்கான மருந்தை மட்டுமே தர்றது இல்லைங்க, அது எதனால் ஏற்பட்டு அப்படிங்கிறதையும் சேர்த்தே ஆராய்ச்சி பண்ணுவாரு. இதை போல தாங்க உளவியல்ல கோபம் அப்படிங்கிறது நோய் இல்லை, அது ஒரு அறிகுறி, அது ஒரு சிக்னல், அது ஒரு அலாரம். ஒவ்வொரு தடவையும் நமக்கு கோபம் வரும்போது உண்மையில் நமக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? நம்முடைய உள் மனது நம்மிடம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் அங்க முயற்சி பண்ணுது. அதாவது இந்த இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, உங்களுடைய எல்லைகள் மீறப்பட்டிருக்கு, உங்களுடைய மதிப்பு காயப்பட்டிருக்கு, உங்களுடைய நீதி உணர்வுகள் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அங்க சொல்ல வருது. இதனால தாங்க நமக்குள் சட்டுன்னு கோபம் வருது. அதனால கோபப்படுற எல்லோரும் கெட்டவங்களா ஆயிட மாட்டாங்கங்க. உளவியல்ல இந்த கோபம் 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று ரியாக்டிவ் ரேஞ்ச், அதாவது யாராவது நம்மள ஒரு வார்த்தை சொன்னா உடனடியா வெடிக்கிறது, யாராவது நம்மள அவமானப்படுத்தினா உடனே தாக்கி பேசுறது. இது அந்த ஒரு நிமிடம் வேணா நமக்கு ஆறுதலா சமாதானத்தை திருப்திய தரலாம். ஆனா நீண்ட காலத்துக்கு இது நம்மள பலவீனப்படுத்தி விடும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்தல, நம்முடைய உணர்ச்சிகள் தான் நடந்துச்சு.
இன்னொரு வகை கோபம் என்ன தெரியுமா? ஃபவுண்டேஷனல் ஆங்கர், அதாவது அடித்தள கோபம். இது வெளியே வெடிக்காமல் உள்ளுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இந்த வகையான கோபம் சத்தம் போடாது, சண்டை போடாது, யாரிடமும் நிரூபிக்க முயற்சியும் பண்ணாது. அமைதியா உழைக்க வைக்கும், வளர வைக்கும், வெல்ல வைக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி கோபமே தவறு அப்படின்னு சொல்லவே இல்லைங்க. கோபத்தினால் புத்தியை இழப்பதுதான் தவறு அப்படின்னு தாங்க சொல்லுது. உங்களை அவமானப்படுத்துறவங்க உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தாங்க எதிர்பார்ப்பாங்க. அது உங்களுடைய ரியாக்ஷன். நீங்க கட்டுப்பாட இழக்கிற அந்த ஒரு நொடி, நீங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி கட்டுப்பாட இழக்கிற அந்த ஒரு நிமிடம் தாங்க அவங்க உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப உங்க வாழ்க்கையில உங்களை மிகவும் காயப்படுத்திய முடிவுகள் எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படின்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க அமைதியா இருக்கும்போது எடுக்கப்பட்ட முடிவுகளா, அல்லது நீங்க கோபத்தின் உச்சியில் ஆத்திரத்தில் இருந்த அந்த ஒரு நொடியில எடுக்கப்பட்ட முடிவுகளா அப்படிங்கிறத பற்றிதான். ஏன்னா கோபம் வந்த உடனே நம்முடைய மூளை சரியாக வேலை செய்யாது. நம்மள உடனடியாக காப்பாற்றணும் அப்படின்னு தாங்க முயற்சி பண்ணும். அதனாலதான் யாராவது நம்மள அவமானப்படுத்தினா உடனே நாம பதில் சொல்லிடுறோம். யாராவது நம்மள இழிவா நடத்தினா உடனே நம்மள நிரூபிக்க போராடுறோம். வாழ்க்கையில் பல போர்களை வெல்வது எப்படி தெரியுமா? உடனடி தாக்குதலால் அல்ல, சரியான காலம் வரும் வரை பொறுத்திருப்பதால் மட்டும்தாங்க அடைய முடியும். கோபம் வர்றது தவறு இல்லைங்க, ஆனா கோபத்தில் செயல்படுவது தாங்க தவறு. இதத்தாங்க உளவியல்ல எமோஷனல் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்றோம். அதாவது உணர்ச்சிகள் உங்களுடைய புத்தியை கடத்தி கொண்டு செல்வது. இந்த மாதிரியான நேரங்கள்ல முடிவெடுக்கிறது நீங்க இல்ல, கோபம் தாங்க முடிவெடுக்குது. அதனாலதான் வெற்றியாளர்கள் கோபப்படுற நேரத்துல பதில் எதுவும் சொல்றதில்ல, ஒரு சிறிய இடைவெளிய கடைபிடிப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்த நன்றாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? நான் இப்பொழுது பேசினால் என்னுடைய உணர்ச்சிகள் தான் பேசும், நான் காத்திருந்தால் என்னுடைய அறிவு பேசும் அப்படிங்கிறத. இதத்தாங்க உளவியல்ல இந்த பவர் பாஸ் அப்படின்னு சொல்றோம். உங்களுடைய ஒரு நிமிட அமைதி உங்களுடைய ஒரு வருட வருத்தத்தை தவிர்க்கும். உங்களுடைய ஒரு நிமிட பொறுமை உங்க வாழ்க்கையே மாற்றிடும். இப்போ நீங்களாம் நினைக்கலாம், கோபம் வந்தா என்ன பண்றது? கோபத்தை அடக்கணுமா? கோபத்தினால் ஏற்படக்கூடிய வலியை என்ன பண்றது? அவமானத்தை எப்படிதான் துடைப்பது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா வெற்றியாளர்கள் கோபத்தை அடக்குறதே இல்லைங்க. அந்த கோபத்தை திசை திருப்புறாங்க. எப்படி தெரியுமா? வெற்றியாளர்கள் நெருப்ப ஒருபோதும் அணைக்கிறதே இல்லைங்க, அத ஒரு இயந்திரத்தை இயக்கும் சக்தியாக மாற்றாங்க. இதத்தாங்க உளவியல்ல எமோஷனல் ஆல்கமி அப்படின்னு சொல்றோம். அதாவது வலியை சக்தியாக மாற்றும் கலை. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவமானங்கள், ஏமாற்றங்கள், புறக்கணிப்புகள், நிராகரிப்புகள் கட்டாயம் நடந்திருக்கும். இதுல சில மனிதர்கள் உடைஞ்சு போறாங்க, சில மனிதர்கள் உயர்ந்து போறாங்க. இது எப்படி அப்படின்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதற்கு இந்த அவமானங்கள் மட்டுமே காரணம் இல்லைங்க, அத அவங்க எப்படி பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தாங்க முக்கியமான காரணம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்று ஒரே திசையில் வீசினாலும் எல்லா பட்டங்களும் ஒரே உயரத்தில் பறப்பதில்லை அப்படின்னு. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தாங்க. சிலர் அவமானங்களை காயங்களா சுமந்துகிட்டே நடக்கிறாங்க, சிலர் அந்த அவமானங்களை படிக்கட்டா மாத்திடுறாங்க. ஒரு ஊர்ல 2 செடிகள் இருந்துச்சான். ஒரு செடி வீட்டோரம் நின்னுச்சான், இன்னொரு செடி சாலையோரம் நின்னுச்சான். 2 செடிகளுக்கும் மாட்டு சாணம் கொட்டப்பட்டுதான். வீட்டோரம் நின்ற செடி என் மேல குப்பைய கொட்டிட்டாங்க, என்ன ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா சாலையோரம் நின்ற செடி அந்த மாட்டு சாணத்தை உரம் அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நாட்கள்ல சாலையோர நின்ன செடி கொழுகொழுன்னு செழிப்பா வளர்ந்துச்சான். வீட்டோரமா நின்ன செடி வாடி வதங்கி போச்சுதான். ஆமா நட்புகளை, ஒரு சம்பவத்தை வேறு கோணத்தில் பார்ப்பது. உதாரணமா, அவன் என்ன அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு நாம நினைச்சா அது நமக்கு வலியை தாங்க தரும். மாறாக, அவன் என்னை குறைவாக மதிப்பிட்டுட்டான், நான் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவேன் அப்படின்னு நாம நினைச்சா அந்த வலி நமக்கு ஒரு சக்தியாக மாறும். வாழ்க்கையில 2 வகையான மனிதர்கள் தாங்க இருக்காங்க. முதல் வகை தங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கிறவங்க. இவங்க ஒரு நாள் கட்டாயம் சோர்ந்துதான் போவாங்க. 2வது வகை அந்த நேரத்துல அமைதியா இருந்து தங்களை தாங்களே வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கட்டாயம் ஒரு நாள் வென்றுதான் காட்டுவாங்க.
அவமானங்களும் ஏமாற்றங்களும் போராட்டங்களும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றுதான். ஆனால் சிலர் உடைந்து போவர், சிலர் வளர நினைப்பார்கள். இந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் தாங்க சாதாரண வாழ்க்கைக்கும் சாதனையான வாழ்க்கைக்கும் இடையேயான வித்தியாசம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சாபம் என்று நினைத்த சில விஷயங்கள் உண்மையில் நம்மளை உருவாக்க வந்த பயிற்சிகள். நாம் வெறுக்கும் சில கஷ்டங்கள் உண்மையில் நம்மை வலிமையாக்க வந்த ஆசிரியர்கள். நாம் மறக்க முடியாத சில அவமானங்கள் உண்மையில் நம்மை முன்னோக்கி தள்ள வந்த எரிபொருட்கள். அதனால அவமானத்தால் யாரும் தோற்பதில்லை. அந்த அவமானத்தை உள்ளே சுமந்து கொண்டு வாழ்வதால் தான் தோத்து போறாங்க. கோபத்தால் யாரும் அழிந்து போறதில்ல. ஆனா அந்த கோபத்தை தவறா பயன்படுத்துவதால் தான் அழிந்து போறாங்க. இனி யாராவது உங்களை அவமானப்படுத்தினா, புறக்கணித்தா, உதாசீனம் பண்ணா, உங்களை குறைவாக மதிப்பிட்டா உடனே கோபத்தை வீணாக்காதீங்க. அந்த கோபத்தை சேமித்து வைங்க. அதை உழைப்பாக மாற்றுங்கள், ஒழுக்கமாக மாற்றுங்கள், வளர்ச்சியாக மாற்றுங்கள். உங்களை எரிக்க வந்த நெருப்பையை நீங்க ஒரு விளக்காக மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இருளால் உங்களை வெல்லவே முடியாதுங்க. கடைசியா ஒன்ன மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பரிசு என்ன தெரியுமா? அவங்க நினைச்சது மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறது இல்லைங்க. நீங்க நினைச்சது மாதிரி நீங்க வாழ்க்கையின் உயரத்தை அடைஞ்சு காட்டுறதுதான். அதனால கோபத்தை வீணாக்காதீங்க. அத உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதையா மாத்திக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதே போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.